அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை காலை த சிந்தசிஸ் ஆஃப் யோகா என்ற ஸ்ரீ அரவிந்தரின் ஆங்கில நூலில் தமிழ் வழி பயிர்களை தொடர்கிறோம். இப்பொழுது நாம் அந்த ஆங்கில புத்தகத்தில் 323வது பக்கத்துக்குள் நுழைந்திருக்கிறோம். நேற்று ஒரு பத்தியை முடித்திருந்தோம். அதில் இப்பொழுது புதிய, அதாவது தியானம் பற்றி, கான்சென்ட்ரேஷன் பற்றி 3 வகைகள் சொல்கிறார். அதில் முதல் வகையை நாம் பார்த்தோம். அது அனுபவம் பற்றியது என்று நாம் எடுத்து பார்த்தோம். Has to be dwelt on, the thing attained has to be dwelt on and more until it becomes a constant experience, and finally the dharma or law of the being நேற்று பார்த்தோம். ஸோ இது ஒன்றோட தொடர்பு இருக்கிறனால பார்த்து படிக்கணும். அதுலயும் பார்த்தோம் செட்டில் டிவைன் ஸ்டேட்டஸ் மாதிரி இருக்கிறது. It must always be to accustom the discursive mind to a settled unwavering pursuit of a single course of thought on a single subject. அது ஒன்று ஒருமைப்பாட்டுக்கு அந்த ஒன்று முக்கியம். சிங்கிள் கோர்ஸ், ஒரே வகையான எண்ணங்கள், ஒரே பொருளை பற்றி நினைக்குதல். And it must be undistracted by all views and alien thoughts on its attention. இன்னைக்கு சோசியல் மீடியால இது ரொம்ப அதிகமா இருக்கு. இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்லி பண்றாங்க. Such concentration is common enough in ordinary life. இதெல்லாம் பொது வாழ்க்கைக்கு தேவை. அதுல இருந்து நம்ம உள் பக்கமா போகணும். வெளியில இல்லாம உள்ள பண்றது கொஞ்சம் சிரமம்னு பண்றாரு. ஆனா அதெல்லாம் மீறிட்டு நம்ம சோலோட இருந்து அது பண்ணிட்டே இருக்கும். If the divine love that is the subject of concentration, it is on the essence of the idea of God as love that the mind should concentrate in such a way that the various manifestation of the divine love will arise luminously, not only to the thought but in the heart and being and vision of the sadhaka. இப்போ எங்கும் எதிலும் அந்த அன்பு பரவி இருக்கும் போது, அந்த இறையன்பு விரவி இருக்கும் போது, பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைவனை நாம் பார்த்து அது நம்ம சிலதெல்லாம் பார்த்தா விரும்பத்தக்கதா இல்லாத கூட இறை அன்பு இருக்கும் போது நமக்கு அது நன்றாக தெரியும் பார்க்கின்றோம். இது ஒரு பக்கம். அப்புறம் இது நிலைத்து இருக்க வேண்டும் என்று முடித்தோம். இப்பொழுது இரண்டாவது முறை என்ன என்பதை பார்ப்போம். This is the process of concentrated meditation. இப்ப இதுவரைக்கும் சொன்னது ஒருமுறைப்பட்ட ஒரு தியானம். But a more strenuous method is the fixing of the whole mind in concentration on the essence of the idea only, so as to reach not the thought knowledge or the psychological experience of the subject, but the very essence of the thing behind the idea. இது கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்க கொஞ்சம் சிரமப்படுவோம். ஏன்னா இது பொதுவாக நம்ம பயன்படுத்தாத ஒன்று. அப்படி படிச்சுக்கிட்டே வர உங்களுக்கு புரியும். முதல் இது முடிஞ்சது. This is the process of concentrated meditation முதல் நிலை. But no, a more strenuous method. இப்போ உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்கிறேன், ஸ்டெனுவஸ் அப்படின்னு சொன்னா நீங்க எந்த பொருள் கொடுப்பீங்க? ஸ்டெனுவஸ் அப்படிங்கிறதுக்கு யார் வேணா கை உயர்த்தி சொல்லலாம். சொல்லுங்க வசந்தம்மா. More difficult. Okay. பிரியம்மா? அதேதான் சார் நானும் சொல்லுங்க. கடினமான இதுதான் எல்லாருமே நினைக்கும். நம்ம டிடிஎஸ் ஜேர்னிங்க மாதிரி ஒரு ஸ்டெனுவஸ் அப்படின்னாலே அந்த அர்த்தம் இருக்கு. ஆனா இது நல்ல ஒரு பொருள் இருக்கு. எப்படி மட்டம் அப்படிங்கிற ஒரு சொல் உயர்ந்தது குறைந்ததுங்கிற பொருள் அல்ல. மட்டம் என்றால் லெவல் தான் அர்த்தம். ஆனா நம்ம மட்டமான ஆளு, மட்டமான சட்டை நம்ம அப்படின்லாம் சொல்லும்போது சீப், மீன் அப்படிங்கிற பொருள்ல மாறி ஒரு நெகட்டிவ் டோன் தான் அதிகமா இருக்கு. அந்த பொருளும் அது தாழ்வான மட்டம்ங்கிறது மட்டும்தான் இருக்கும். இப்ப நீர்மட்டம், மேட்டூர் அணை நீர் மட்டம் சொன்னா அது லெவல் என்னங்க, வாட்டர் லெவல் தான் சொல்லுவோம். ஆனா அது மாறி போன மாதிரி ஸ்டெனுவஸும் நம்ம மனசுல பதிஞ்சது கடினம் அப்படின்னு தான் இருக்கு. ஆனா நீங்க பாருங்க, அது ரொம்ப பாசிட்டிவ் மீனிங் அதுல இருக்கு. ஸ்டெனுவஸ் அப்படின்னு சொன்னா requiring great effort, energy or exertion. அப்படின்னா அதிக முயற்சி தேவைப்படுது, அதிக ஆற்றல் தேவைப்படுது. அதுக்கு அடுத்தது பாருங்க, vigorously active, energetic or zealous. Strenuous effortsனா ரொம்ப சுறுசுறுப்பான்னு சொல்லலாம், ரொம்ப ஆற்றல் மிக்கதா இருக்குன்னு சொல்லலாம், ரொம்ப ஆர்வம் மிக்கதா இருக்குன்னு சொல்லலாம். அப்ப எவ்வளவு அந்த இடத்துல பொருளே பாசிட்டிவா மாறி இருக்கு பாருங்க. அதுதான் இங்க நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அதோடைய வேர் சொல்லே பாத்தீங்கன்னா ஸ்டெனுவஸ்ங்கிற வேர் சொல் பார்த்தா ஒரு நிமிஷம்
இது வந்து பிரிஸ்க்னாலே சுறுசுறுப்பு தான், பிரிஸ்க் விகரஸ் அப்படிங்கிற பொருள் தான் வருது. இது ஒரு பக்கம் இருக்கு. நீங்க சொன்ன அந்த டாக்ஸிங் இல்லைன்னு சொல்ல, இப்ப டாக்ஸிங் டு தி அட்மோஸ்ட், டெஸ்டிங் பவர்ஸ் ஆஃப் என்டியூரன்ஸ், இஸ் ஃபைனல் ஸ்ட்ரெயினிங், பர்ஸ்ட் ஆஃப் ஸ்பீட், இஸ் ஸ்ட்ரெனுவஸ் டாஸ்க், their willingness after the 6 arduous days to remain here. இதெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரெனுவஸ்க்கு வந்து ஸ்ட்ரெயினிங், ஆர்டுவஸ் இதெல்லாம் இருக்கு. எஃபர்ட்ஃபுல், ரிக்வயரிங் கிரேட் பிசிக்கல் எஃபர்ட். ரைட்ல பாத்தீங்கன்னா அந்த மலையில வந்து கஷ்டப்பட்டு ஒரு கயிறை பிடிச்சி ஏறுறத போடுறாங்க, அந்த மலையேற்றம். பொதுவா அப்படி இருக்கு. நீங்க சொன்னதெல்லாம் இப்ப டிமாண்டிங், hard, tough, exhausting, taxing, uphill, arduous, laborious, herculean, tough going, toilsome அப்படின்னு பொருள் இருக்கு. பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா டயர்லெஸ், டிட்டர்மின், zealous, strong, earnest, spirited, active, eager, bold, persistent, vigorous, energetic, resilient. Strenuous efforts have been made to improve conditions in the jail அப்படின்லாம் வரும்போது இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவ் திங்ஸ் இருக்கு. இன்ஃபார்மலா இருக்கிற பெப்பினா நல்லா சுறுசுறுப்பா இருக்கிற பொருள் வருது. நம்ம மஸ்லாமா இதோட டிஃபரன்ஸ் ஒரு வித்தியாசமா தெரியல உங்களுக்கு, நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வந்ததுக்கு. Thank you sir. Number like what we have seen regarding suffer. எக்ஸாக்ட்லி. அதனால இது ரொம்ப நம்ம எதிர்பார்க்கிறது ஒண்ணு, நம்ம நினைச்சது ஒண்ணு இருக்கும், கொஞ்சம் அதுல மாற்றங்கள் இருக்குங்கிறது. ஓகே, இப்போ வந்து so but a more strenuous method is the fixing of the whole mind in concentration on the essence of the idea only. இது நீங்க கஷ்டம் அப்படின்னு நினைச்சா கஷ்டம், ஆனா அப்படி இல்லை, ஒரு ஆர்வத்தோடு செய்யணுங்கிற பொருளை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்படின்னா is the fixing of the whole mind in concentration on the essence of the idea only. அந்த முதல்ல தான் எசன்ஸ் வருது, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வருது. ஆனா இதுல வந்து அந்த பொருள், சொல் அதெல்லாம் இல்லாம அதனுடைய சாரம் என்னமோ, அன்பின் சாரம். அன்பை எடுத்தீங்கன்னா அன்பின் சாரம், தியாகம்னா தியாகத்தின் சாரம், பக்தினா பக்தியின் சாரம். அப்படியே அந்த கருத்தோட சாரத்தை மட்டும், அதுக்கு தமிழ் அல்ல, ஆங்கிலம் அல்ல, பிரெஞ்சு அல்ல, எந்த மொழியும் அல்ல, அதனுடைய சாரம். இப்ப நம்ம அதான் நான் முன்ன ஒரு தடவை சொல்லியிருக்கேன், ஆரோவில்ல வந்து ஒரு 23 வேற வேற நாட்டு மக்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்தது. அதான் என்னுடைய முதல் முயற்சின்னு சொன்னேன் அவங்க. அதனால 15 வருஷம் மேல இருக்கும். விஷயம் என்னன்னா, அதுல வந்து ஒரு அம்மா என்கிட்ட வந்து டக்குன்னு அவங்க வந்து கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க, அப்படி படான்னு கேட்டுருவாங்க. நம்ம எல்லாம் கொஞ்சம் ஆசிரியர்கள்ட்ட கேள்வி கேட்பதற்கு கொஞ்சம் தயங்கம். நம்ம ஆசிரியர் சொன்னா பிடிச்சாலும் பிடிக்காலும் செய்ய முயற்சி பண்ணுவோம். அவங்க வந்து ரொம்ப இண்டிபெண்டன்ட் தாட் மாதிரி அடிக்கடி சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் கேட்டாங்க, you Tamil people, why Tamil people, all the Indians, we don't have the habit of saying thanks அப்படின்னாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் நிற்குனுச்சு. என்னன்னா, நம்ம நன்றி மறவாமை எல்லாம் படிச்சிருக்கோம், அப்படியெல்லாம் பார்த்திருக்கோம். இது என்ன, நன்றி கொன்றார்க்கும் உய்வில்லாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கின்னு எல்லாம் படிச்சிருக்கோம். நன்றி மறப்பது நன்றெல்லாம் படிச்சிருக்கோம். இந்த அம்மா ஆனா அதுல எல்லாம் நல்லா கவனிங்க, இந்த நன்றிங்கிறது தேங்க்ஸ்ங்கிற பொருள்ல இல்லை. நல்லா கவனிங்க, அதெல்லாம் நல்லதுங்கிற பொருள் தான். நன்றி மறப்பது நன்றிதான் யாராவது செய்த நல்ல விஷயத்த மறந்துடக்கூடாதுன்னு அர்த்தம். இதெல்லாம் தேங்க்ஸ்ங்கிற வார்த்தை அங்க இல்லை. அது செஞ்சோற்று கடன் எல்லாம் ஒரு நன்றிங்கிற வார்த்தைக்கு அந்த மாதிரி வேற மாதிரி வருமே தவிர, இந்த மாதிரி தேங்க்ஸ்ங்கிற வார்த்தை அங்க காணும் ஆரம்ப கட்டத்துல. அதை நீங்க கவனிக்கணும். ஆனால் நான் ஆனா உடனே நம்ம மக்களை காப்பாற்றணுங்கிற உணர்வு வரும் இல்லையா? நம்ம பத்தி ஒரு குறை மாதிரி சொல்றாங்க, நன்றி கெட்ட மக்களாகுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் நான் யோசிச்சேன்னு பதில் சொல்லலாம். என்னுடைய மக்கள் வந்து நன்றி என்று சொல்வதில்லை. யாரோ ஒருத்தருக்கு ஒரு பையன் வந்து படிக்கணும், அவங்க வறுமையில இருக்காங்க, ஆனா எம்பிபிஎஸ் ஏதோ ஒன்று படிக்கணும், ஆனா அந்த அளவுக்கு அறிவும் திறமையும் இருக்குன்னு சொல்லி அந்த ஃபீஸை கட்டி அவங்க போயிட்டு வர செலவு, தங்குற செலவு, எல்லா செலவும் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, அவங்க அப்பா அம்மா அந்த பையன் எல்லாமே உங்களை வந்து அந்த பெண்ணாகட்டும் பையனாகட்டும் உங்களை பார்த்து நெகிழ்ந்து போய் நிற்பாங்க பாருங்க. அந்த கண்ணில் ஒரு நீர் அங்க அப்படி துடிச்சிட்டு நிற்கும், எப்ப வேணா விழுற மாதிரி. அந்த நீரும் அந்த செயலும் அந்த பாடி லாங்குவேஜ் சொல்லக்கூடிய அதுதான் உடல் மொழி வந்து உங்களுக்கு நன்றி சொல்லும் அப்படின்னு சொன்ன உடனே ஏற்றுக்கிட்டாங்க. ஆமா, ஐ அண்டர்ஸ்டாண்ட், தே ஆல்வேஸ் பிஹேவ் லைக் தட். உண்மைதான். யோசிச்சு பாருங்க, நம்ம தேங்க்ஸை வந்து பல நேரங்கள் அப்படியே ஸ்டன்னாயே நின்று அந்த ஒரு இது பார்க்கணும். ஸோ அது வந்துட்டு எசன்ஸ் ஆஃப் தி ஐடியா. நன்றி எசன்ஸ் வந்து அங்க இருக்குமே தவிர சொல்லாத அது இருக்காது. அப்போ வந்து இதைத்தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ the method is the fixing of the whole mind in concentration on the essence of the idea only. எதற்காக அதை செய்ய வேண்டும்? So as to reach not the thought knowledge, so as not to reach the psychological experience of the subject. ரெண்டு போடுறாரு.
ஒண்ணு வந்து இப்ப நம்ம சொன்னதெல்லாம் அன்பு, அன்பு என்றால் இந்த நிபந்தனை மற்ற ஒன்று, நன்றி என்றால் நல்லது, தேங்க்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிட்டு வரும்போது அதெல்லாம் வந்து தாட் நாலேஜ், எண்ண அறிவு, எண்ணி எண்ணி அதனால் கிடைக்கக்கூடிய அறிவு. அப்புறம் சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உளவியல் பூர்வமாக அதுல மத அனுபவத்தோட தான். அதை பத்தி அதனாலதான் மதம் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. பல தடவை இந்த வகுப்புலயே சொல்லியிருக்கேன். இப்ப சமீபத்துல கூட சொல்றது என்னன்னா, நல்ல தியானம் மட்டும் இப்ப நான் எங்கேயும் வந்து ஒரு இடத்துல எனக்கு ஒரு லாக்டவுன் பாசிட்டிவ் லாக்டவுன் வச்சுட்டு எனக்கு 3 வேளை உணவுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். நல்லா உறங்குவதற்கு இடம், தனி அறை, இதை எந்த மனிதனும் பார்க்காமல் இருக்கிறார்கள். நன்றாக தியானம், ஜென் மருத்துவம், இது மத்திய தியானம் மாதிரி நல்லா தியானம், விபாசனா என்னமோ சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு தியானம் பண்ணுவேன். அன்னை தியானமே பண்றேன்னு வச்சு. அப்ப என்ன ஆகுனா, நான் என் மனசுக்குள்ள ஒரு இதா இருக்கும். இங்கிலீஷ்ல அதுக்கு மதர் என்ன சொல்றாங்க, ஃபீல் ஆஸ் இஃப் யூ ஆர் இன் ஐவரி டவர் அப்படின்னு. ஒரு தந்த கோபுரத்தின் மேல் நம்ம ஒரு பாதுகாப்பா இருக்கும் உணர்வு கண்டிப்பாக இருக்கும். சரி, நாம் வளர்ந்துள்ளோமோ இல்லையா என்பது எப்பொழுது தெரியும் என்றால், நாம் புறத்தில் இறங்கும் போது, அதாவது உலகத்தோடு, மற்ற மக்களோடு, நம்ம பெற்றவர்களாக இருக்கலாம், நாம் பெற்றவர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், இல்லை பணி செய்யும் இடத்தில் நமக்கு கீழ் பணிபுரிவர்கள், நமக்கு மேல் பணிபுரிவர்கள், எல்லா வகையான மக்களுடன் நாம் பேசும்போது அப்பொழுது தெரியும் நாம் வளர்ந்தோமா இல்லையா. அதுவரை நமக்கு தெரியாது. அப்ப வந்து வெறும் மன அளவில் நாம் நன்றாக இருக்கிறோம். இதெல்லாம் இன்டராக்ட் பண்ணும்போது நீங்க லெட்டர்ஸ் மதருக்கு எழுத அத்தனை இதிலும் பாருங்க, அவன் என்ன திட்டான், அவனுக்கு என்ன பிடிக்கல, இல்லை எனக்கும் அவனுக்கு ஒத்து வரல, டிஸ்ஹார்மனி. இந்த ஆகஸ்ட் மாசம் வந்த புல்லட்டின்ல அதுதான் இருக்கு. அதுவும் ஆங்கிலத்திலே இருக்கு நேரடியா. அது வந்து ஒரிஜினலாவே இங்கிலீஷ்ல தான் எழுதியிருக்காங்க, அவங்க பிரெஞ்சுல எழுதல. அதை தான் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க பிரெஞ்சுல. யூஸ்வலா பிரெஞ்சுல ஒரிஜினல் இருக்கும், அப்புறம் இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்திருப்பாங்க. அதுல இதெல்லாம் வருது. அந்த டாக்டருக்கும் எனக்கும் ஒத்து வரல, இப்படி எல்லாம் அதெல்லாம் வருதுங்க. அப்ப அன்னை வந்து இதெல்லாம் மாத்தணும், சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம், இசை உடன் இருக்க வேண்டும், ஹார்மனி ரொம்ப முக்கியம், அப்படி எல்லாம் சொன்னாங்க. அப்போ அந்த அனுபவம், தியானம் மட்டும் பண்ணிட்டு நான் ரொம்ப நல்லா இருக்கேன், பெரிய ஞானி ஆயிட்டேன், சித்தர் ஆயிட்டேன்னு சொன்னா பெரிய பிரச்சனைகள் கொண்டு இருக்கு. அதனால இங்க என்னன்னா, வெரி எசன்ஸ் ஆஃப் த திங் பிஹைண்ட் தி ஐடியா, கருத்தின் பின்னால் இருக்கும் அந்த கருத்தின் சாரத்தை நாம் மனத்தில் ஒருமுறைப்பட வேண்டும். This is the process of concentrated meditation, but the most strenuous method is the fixing of the whole mind in concentration on the essence of the idea only, so as to reach not the thought knowledge or the psychological experience of the subject, but the very essence of the thing behind the idea. So, அப்ப அதை என்ன செய்யணும்னு பார்ப்போம். In this process, thought ceases and passes into the absorbed or ecstatic contemplation of this object, or by emerging into it in the inner samadhi. ஒன்றுனோ வெளியில் பைரவர்கள் ஓசை அதிகமாக இருக்கிறார்கள், அது ஒலியை குறைச்சிக்கணும். In this process, thought ceases. அப்ப எண்ணம் நின்று விடுகிறது. இந்த ப்ராசஸ், ஸ்ட்ரெனுவஸ் ப்ராசஸ் வந்து ஒரு மகிழ்ச்சியான, ஒரு ஆர்வத்தோட கூடிய ஒரு பெருமுயற்சி, சிறிய முயற்சி அல்ல, பெருமுயற்சி. ஆனால் அதை பார்த்துட்டு, in this process, thought ceases, எண்ணம் நின்று விடுகிறது. And the thought passes into the absorbed contemplation of the object or ecstatic contemplation of the object. அப்போ வந்து அந்த ஆப்ஜெக்ட்ங்கிறது இங்க எசன்ஸா தான் எடுத்துக்கணும், பொருளாக எடுத்துக்கூடாது. அதோடைய நம்ம என்ன பண்ணோம், அப்படியே நம்ம அதுலயே மூழ்கி இருக்கிற மாதிரி ஒரு நிலைக்கு போறோம். இல்லாட்டி ஒரு பரவச நிலையில இருக்கும். கான்டெம்ப்ளேஷன், அதை பத்தியே கான்டெம்ப்ளேஷன் பொதுவா நினைக்கிறது வந்து இதுல நல்லா கவனிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பொதுவா நம்ம அந்த இதுல வந்து கான்டெம்ப்ளேஷன்னா என்ன, கான்சென்ட்ரேஷன்னா என்ன, மெடிடேஷனா என்னன்னு நம்ம பொதுவான கருத்துக்கள் இருக்கும். இன்னொரு எடுத்துக்காட்டு சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். பொதுவா சைக்கிக் அப்படின்னு சொன்னா
ஸ்ரீ அரவிந்தர்ங்கிற இந்த கோட்பாட்டுக்குள்ளேயே போகாம ஸ்ரீ அரவிந்தர்கள் வரிகள் எழுத்துக்களே தெரியாதவர்களுக்கு, ஆங்கிலம் மட்டும் தெரிந்தவர்களுக்கு, ஸ்ரீ அரவிந்தர் பற்றி தெரியாதவர்களுக்கு சைக்கிக்னா இப்ப நம்ம எல்லாம் மென்டல்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மென்டல்லாம் மைண்ட் சம்பந்தப்பட்டதுன்னு அர்த்தம். அது மன ஆற்றல். அதுல இப்ப ஒரு ஸ்பூன் இருக்குன்னா அந்த ஸ்பூனை அந்த மன ஆற்றலே வளைப்பாங்க. நெருப்பு இல்லாம எதுவும் இல்லாம கையில கஷ்டப்பட்டு வளைக்காம அப்படி பார்த்தாலே அது ஸ்பூன் வளையும். அதெல்லாம் சைக்கிக் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சைக்கிக் பவர் நம்ம சொல்லக்கூடிய சித்து வேலைகள் சொல்லலாம். அந்த மாதிரி விஷயம் தான் சைக்கிக். ஆனா மதர் ஸ்ரீ அரவிந்த ஒரு லைனுக்குள்ள வந்துட்டோம்னா சைக்கிக்னா அந்த சைத்திய புருஷன் சொல்லக்கூடிய நடுநெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த கட்டை விரல் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒன்று நம்ம படிச்சிருக்கோம். அப்போ அந்த வார்த்தைகள் பொருள் மாறும். அதே மாதிரி பொதுவா நம்ம ஐ எம் கான்டெம்ப்ளேட்டிங் ஆன் இட் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நான் அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பொருள் இருக்கும். ஆனா ஸ்ரீ அரவிந்தோடதுல அந்த இதில் நிலைத்து இருப்பது கிட்டத்தட்ட பார்த்தா கான்சென்ட்ரேஷன் மாதிரி இருக்கும். கான்சென்ட்ரேஷன்ங்கிறது ஒருமுறைப்படுதல், கான்டெம்ப்ளேஷன் என்பது அதில் நிலைத்திருத்தல், ஒருமுறைப்பட்ட நிலையில் நிலைத்திருத்தல். மெடிடேஷன் அப்படிங்கிறது அதுவாக மாறுதல், அந்த மாதிரி ஒரு மாதிரி அதுலதான் கான்டெம்ப்ளேஷன் மாதிரி அவர் சொல்றாரு. இப்போ ஸ்ரீ அரவிந்தோ சொல்ற டெஃபினேஷனுக்கும் பொதுவாக இருக்கிற கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிற மாதிரி தான் பண்ணுது. மெடிடேஷன் ஒரு புக்கு ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டில ஒரு வயலட் கலர்ல வெள்ளை வெள்ளை புள்ளி எல்லாம் போட்டு ஒருத்தர் உட்கார்ந்து தியானம் பண்ற மாதிரி இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் பேஜ்ல இதுதான் இருக்கும். அதை நீங்க முடிஞ்சா பாருங்க. நானும் கண்டிப்பா லெட்டர்ஸ் அண்ட் யோகால தான் வரும். அதை நம்ம தனியா நாளைக்கு நம்ம பார்ப்போம். இன் திஸ் ப்ராசஸ் தாட் சீசர் அண்ட் பாசஸ் இன்டு தி அப்சார்ப்ட் ஆர் எக்ஸ்டாட்டிக் கான்டெம்ப்ளேஷன். அப்போ அப்சார்ப்ட் கான்டெம்ப்ளேஷனும் படிக்கலாம், எக்ஸ்டாட்டிக் கான்டெம்ப்ளேஷனும் படிக்கலாம். அப்போ அப்சார்ப்னா அதிலேயே மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைத்த நிலை, அதாவது ஒரு பரவச நிலைத்த நிலை, நிலைத்த பரவச நிலைன்னு சொல்லுவாங்க. எதை பத்தி? ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஆர் பை மர்ஜிங் இட் இன்டு இட் இன் இன்னர் சமாதி. அப்ப அந்த ஆப்ஜெக்ட் உள்ள போய் நம்ம ஒரு உள்ள சமம் குட்டல் ஆதி, ஆரிஜின் எதுவோ மூலம் எதுவோ அது ஈடாக சமமாக இருக்கும் நிலைதான் சமாதி. அந்த நிலைக்கு போயிடுவோம் அப்படிங்கிற பொருள். In this process, thought ceases and passes into the absorbed or ecstatic contemplation of the object, or by merging into it in an inner samadhi. இப்ப அடுத்தது 323 பக்கத்திலிருந்து 24 பக்கத்துக்குள்ள மெதுவாக நுழைய போகின்றோம். நினைவு கொள்ளுங்கள். If this be the process followed, then subsequently the state into which we rise must still be called down to take possession of the lower being, to shed its light, power and bliss on our ordinary consciousness. இப்ப நிறைய நேரம் இப்போ இதெல்லாம் நல்லா ஞாபகம், இதெல்லாம் நெறிமுறைகள். அப்ப இந்த முறையை நம்ம அதாவது கடைபிடிக்கின்றோம். If this be the process followed, இப்ப இந்த நிலையில் இது இரண்டாவது நிலை, அந்த சாரத்தை நோக்கி செல்கின்றோம், அது ஒரு பரவச நிலையில் இருக்கின்றோம். Then subsequently the state into which we rise must still be called down. அப்படின்னு அர்த்தம்னா அது நிலைச்சு இருக்கிறது இல்லை. இந்த இது நம்ம நிலைத்த அளவு நிலைத்து இருப்பதில்லை. அதெல்லாம் வரப்போது நம்ம பார்க்க போகிறோம். அப்போ this be the process followed, then subsequently the state into which we rise must still be called down to take possession of the lower being. இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க, நடுவுல ஒரு பாலம் இருக்கு. அந்த பாலத்துக்கு பேரு தான் விஞ்ஞானமய கோஷம்னு பேரு. இப்போ நம்ம இருக்கிறது அன்னமய கோஷங்கிற பிசிக்கல், பிராணமய கோஷங்கிற வைட்டல், மனோமய கோஷங்கிறது மென்டல். இது கீழே தான் லோயர் பீயிங் வருது. இது மூணு சேர்ந்தா லோயர் பீயிங். நடுவுல விஞ்ஞானமய கோஷம், அது ரெண்டு மேல இருக்கிறதோட மேல என்ன இருக்குன்னா சச்சித் ஆனந்தான இருக்கு. இப்ப அந்த மூணையோட இதுவும் சமாதி நிலை, அது வேணா நீங்க வச்சுக்கோங்க. அப்ப எதை அடைந்தோமோ அதை வாப்பா. இப்ப நம்ம ஒரு பெரியவரை பாக்குறோம், அவர் நல்லா வழிகாட்டுறாரு. அவர் சொல்லபடி இப்போ ரொம்ப சாதாரண இதுல சொன்னா ஸ்டாக் ஷேர்லாம், தம்பி இன்னைக்கு கோல்டு கண்டிப்பா விலை அதிகமாகும், முதல்ல வாங்கியிருக்கிற கோல்டு வித்துரு அப்படின்னாரு. இல்ல இன்னைக்கு ரொம்ப விலை கம்மியா இருக்கும், நீ வாங்கி போட்டுருந்தாரு. அதே மாதிரி இந்த ஷேரை பண்ணுன்னு அவர் சொன்னா அப்படியே துல்லியமா நடக்கும். அப்படின்னா நமக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு போது அவர்கிட்ட கேட்டு 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 செய்யற மாதிரி அந்த உணர்வை நாம் கீழே கொண்டு வருகின்றோம். In which we must rise, the rise must still be called down to take possession of the lower being, to shed its light. அந்த ஞான ஒளியை நாம் அந்த கீழ்நிலையில் உள்ளவற்றுக்கு பரப்ப வேண்டும், அதை செலுத்த வேண்டும், ஒளியை செலுத்த வேண்டும். To shed its power, to shed its bliss. அப்போ வெறுமனே ஒளி மட்டும் இல்ல, அதோட ஆற்றலை நம்ம அதில் இழக்க வேண்டும், அந்த பேர் ஆனந்தத்தை இழக்க வேண்டும். இதில் ஆனால்
ஆர்டினரி கான்சியஸ்னஸ். நம்முடைய சாதாரண உணர்வு நிலையில் இவற்றை எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்பது இது நோக்கம். இது யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம ஆர்டினரி கான்சியஸ் பார்த்துக்க துள்ளி துள்ளி போயிட்டே இருக்கும். அப்படி துக்கத்துல தூங்குவோம், என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு தயங்குவோம். என்ன சரியான நேரத்துல எல்லாத்தையும் செய்ய முடியுமா என்னங்கிறதெல்லாம் ஒரு குழப்பிட்டே இருக்கிறது தான் அதோட வேலை. தாண்டி தாண்டி போறது மனம் ஒரு குரங்குங்கிற நிலை இருக்கு. If this be the process followed, then subsequently the state into which we rise will still be called down to take possession of the lower being, to shed its light, power and bliss on our ordinary consciousness. இப்ப அடுத்த இது போறோம். இப்ப மோஸ்ட்லி அந்த பேராவை படிச்சோம். Otherwise we may possess it, as many do, in the elevated condition or in the inward samadhi. But we shall lose our hold of it when we awake or descend into the context of the world. And this truncated position is not the aim of an integral yoga. உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கோம். பிகாஸ் ஏனென்றால் அதர்வைஸ் we may possess it. இல்லாட்டி இந்த மாதிரி நம்ம கீழே கொண்டு வந்த கீழ்நிலை இதுக்கெல்லாம் இந்த ஒளி ஆற்றல் ஆனந்தத்தெல்லாம் கொண்டு வராட்டி நம்ம அதை கொண்டிருப்போம். as many do அப்படின்னா பல பேருக்கு அந்த நிலை வந்திருக்கும். எங்க இருக்கு? இந்த எலிவேட்டட் கண்டிஷன், உயர்ந்த நிலையில் அவர் இருக்கலாம். ஆர் இந்த இன்வர்ட் சமாதி. அப்ப அவங்க வந்து as many have the elevated condition, possess the elevated condition, possess the inward samadhi, but we shall lose our hold of it. ஆனா நம்ம அதோட பிடிமானத்தை விட்டுருமா எப்போ? when we awake. அது எது? when we awake or descend into the context of the world. அப்ப இந்த உலகத்துக்குள்ள அப்படி விழிச்சு வந்தாலும் அதான் கொஞ்சம் முன்னாடி சொல்றேன். அந்த ஐவரி டவர்ல இருக்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது. பட் கான்டாக்ட்ஸ் அவருடைய வேர்ல்டுக்குள்ள போகும்போது அதெல்லாம் அடிவாங்கும். அண்ட் திஸ் ட்ரங்கேட்டட் பொசிஷன், ட்ரங்கேட்டட்னா முழுமையற்ற அப்படிங்கிற பொருள், துண்டு துண்டானங்கிற பொருள். திஸ் ட்ரங்கேட்டட் பொசிஷன் இஸ் நாட் தி எய்ம் ஆஃப் அன் இன்டெக்ரல் யோகா. பூர்ண யோகத்துக்கு இந்த துண்டு துண்டான முழுமையற்ற அந்த உரிமை வந்து ஒரு கொள்ளுதல் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அது நம்மளுடைய நோக்கம் அல்ல, பூரண யோகத்தின் நோக்கம் அல்ல. இப்போ இதை வந்து புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதை இன்னொரு தடவை படிக்கிறேன். அதை வந்து ரொம்ப வேடிக்கையாக ஒரு சானட்ல ஸ்ரீ அரவிந்தோ சொல்லியிருக்காரு. அது என்ன சானட் இப்ப பார்க்க போறோம். அதை பார்த்து இன்னைக்கு நிறைவு செய்கிறோம். அது என்ன பாருங்க. சென்டென்ஸ் படிக்கிறோம். For otherwise we may possess it, as many do, in the elevated condition or in the inward of samadhi. But we shall lose our hold of it when we awake or descend into the contacts of the world. And this truncated position is not the aim of an integral yoga. நாளைக்கு தேர்ட் ப்ராசஸ் என்னங்கிறது நாளைக்கு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி செல்ஃப்ங்கிற அந்த ஒரு சானட்டை பார்ப்போம். முதல்ல அதை படிச்சேன்னா அப்புறம் வேர்ட் பை வேர்ட் விளக்கமும் சொல்றோம். அந்த தலைப்பு வந்து செல்ஃப், போயம் அல்லது சானட் பை ஸ்ரீ அரவிந்தோ. கலெக்டட் போயம்ஸ்ல இது வருது. He said, இது வந்து அந்த ரொம்ப அழகா அதாவது நான் சொல்றாருல, அந்த அவுட் சைடு வேர்ல்டு கான்டாக்ட்ஸோட வந்தா அது நிலைத்து இருப்பதில்லைங்கிறது மிகச்சிறந்த எடுத்துக்கிட்டேன். நம்ம எல்லாரும் இப்படிதான் இருக்கும். இதனால இது யாரையோ குறை சொல்வது இல்லை. நம்ம எல்லாரும் ஒரு கண்ணாடியில் பார்க்கும் தன்மை தான் இதுல வரும். He said, I am egoless. முதல்ல ஃபுல்லா படிச்சிடறேன், அப்புறம் வேர்ட் பை வேர்ட் பார்ப்போம். He said, I am egoless, free. கொஞ்சம் பெருசு பண்ணுறதுங்களா நல்லா படிக்கிறதுக்காக. He said, I am egoless, spiritual, free. Then swore because his dinner was not ready. I asked him why. He said, it's not me, but the belly is hungry God who gets unsteady. God who gets unsteady. I asked him why. He said, it is his play. I am unmoved within, desireless, pure. I care not what may happen day by day. I questioned him, are you so very sure? He answered, I can understand your doubt, but to be free is all. It does not matter how you may kick and howl and rage and shout, making a row over your daily platter. To be aware of self is liberty. Self I have God, and having self I am free. The first line, the last line, ஒரே லைனா இருக்கும். இது ஓரளவு உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். இதை வந்து நான் டீட்டெயிலா விளக்கம் சொல்றேன்.
இப்போ வந்து அந்த ஒரு இப்ப இதெல்லாம் படிச்சுட்டு நாம் இதை அடைந்து விட்டோம்னா நம்ம தியானம் எல்லாம் பண்ணாத முயற்சி நெறிமுறை எல்லாம் ஃபாலோ பண்ணலாம். ஓகே என்னமோ சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஆம் ஈகோலெஸ், ஐ ஆம் ஸ்பிரிச்சுவல், ஐ ஆம் ஃப்ரீ, இது அப்படி படிச்சீங்கன்னா இன்னும் நல்லா புரியும். எப்படி ஐ ஆம் ஈகோலெஸ், அப்போ வந்து நான் வந்து ஆணவமற்று இருக்கின்றேன். ஐ ஆம் ஸ்பிரிச்சுவல், நான் ஆன்மீகமாக உள்ளேன். ஐ ஆம் ஃப்ரீ, நான் வந்து ரொம்ப சுதந்திரமா இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். Then swore because his dinner was not ready. His dinner was not ready, he swore. Swore என்ன அர்த்தம் யாராவது சொல்ல முடியுமா? இல்ல நிறைய பேருக்கு ஸ்வேர்னா ஆணையிட்டு சொல்கிறேங்கிற அர்த்தத்துக்கு பொதுவா சொல்லக்கூடியது. SDWER ஸ்வேர்னா ஆணையிட்டு சொல்கிறேன். I swear in the name of the God சொல்லுங்க. என்ன மீனிங் சொல்லுங்க பிரியமா? ஆக்சுவலி அர்த்தம் தெரியாது சார், பட் இந்த கான்டெக்ட் வச்சு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் எரிச்சல் ஆச்சு. ஆக்சுவலா சொன்னா கெட்ட வார்த்தை எடுத்துட்டுறதுன்னு அர்த்தம். அது நான் இப்ப பப்ளிக்கா சொல்ல முடியாது, புரியுதா? கெட்ட உண்மையிலேயே அந்த சிலையில எடுத்த உடனே வந்துடும் ஒரு வார்த்தை, சில வார்த்தைகள் எல்லா ஊர்லயும் அந்தந்த ஊருக்குன்னு சில வார்த்தைகள் இருக்கும். அதான் ஸ்வோர், ஸ்வேர் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தென் ஸ்வோர் பிகாஸ் இஸ் டின்னர். இங்க ஒரு பக்கம் என்ன சொல்லுவாங்க, ஐ எம் ஈகோலெஸ், ஐ எம் ஸ்பிரிச்சுவல், ஐ எம் ஃப்ரீ சொல்லிட்டு டின்னர் ரெடி ஆகலன்னு சொன்னோன்னு கேட்ட வார்த்தைன்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையா சொன்னா இன்னும் கொஞ்சம் இருக்கும், நம்ம பேச முடியாது, அன்பார்லிமெண்ட்ரி வேர்டா போயிடும். சொல்லுங்க ஹேமா மல்லிகமா. சாபம் இடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல சார், சாபம் அந்த மாதிரி. ஆக்சுவலா இந்த இடத்துல சாபம்ங்கிறது கிடையாது, கெட்ட வார்த்தையா இருக்கும். ஆனா அது மாதிரிதான் மனைவி எல்லாம் வந்து தெரியல, நீ எப்பதான் திருந்த போற, நீ வந்து திருந்தவே மாட்டேன், நீ சொன்ன டைம் செய்ய மாட்டேன்னு திட்டுறதெல்லாம் கூட அதுக்குள்ள வரும். சாபம்ங்கிற அளவுக்கு போகாது. சாபம் வந்து கர்ஸ் தான். இது சும்மா கெட்ட வார்த்தை, சாதாரண மனுஷன் சொல்ற ஒரு அபியூசிவ் திட்டுற மொழின்னு சொல்லுவோம். ஓகே, இப்ப இவர் கேட்கிற ஐ ஆஸ்க் ஹிம் வை, he said it's not me, நான் இல்ல, but the belly is hungry, God who gets unsteady. என்னோட வயிறு தான் பசிக்குது, ஆனா கடவுள் தான் கொஞ்சம் அன்ஸ்டடியா இருக்காராம். இவருக்குள்ள இருக்கிற கடவுள் தான் அந்த திட்டு தான் போயிச்சுக்கணும். இப்படி இப்படி அவங்க வந்து நிறைய அந்த சோகால்டு அந்த பீப்புள் இந்த மாதிரி சத்தம் போட்டு கடவுளே அந்த மாதிரி பேசுறாரு, சாமி வந்து பேசுதுன்னு கூட சொல்லிடுவாங்க. ஐ ஆஸ்க்ட் ஹிம் வை, he said it is his play, அவனோட விளையாட்டு. ஐ எம் அன்மூவ்ட் வித்தின், உள்ளுக்குள்ள நான் எந்த விதமான இதுவும், ஐ எம் டிசைர்லெஸ், எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. ஐ எம் பியூர், நான் தூய்மையானவர். ஐ கேர் நாட் வாட் மை ஹேப்பன் டே பை டே, ஒவ்வொரு நாள் நாளைக்கு என்ன ஆகும்னாலாம், ஒவ்வொரு நாள் என்ன ஆகும்னாலும் நான் கவலையே படுறது இல்லை. அதனால பணத்தை பத்தி கவலைப்படுறது, அதை பத்தி எதுவும் கவலைப்படல. ஐ கொஸ்டின் ஆர் யூ வெரி ஷூர் அப்படின்னு கேட்கிறாரு. உண்மையா உனக்கு நிச்சயமா தெரியுமா? ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் டவுட், சொல்றான் மனுஷன். பட் டு பி ஃப்ரீ இஸ் ஆல், நான் ஃப்ரீயா இருக்கிறேன். It does not matter how you may kick and howl and rage and shout. அதனால நான் வந்து நான் ஏதோ உதைக்கிறேன், ஹவுல்ல ஊழையிடுறேன், கத்துறேன், இங்க மெட்ராஸ் பஸ் கூவுறேன்னு சொல்றது, ரேஜ்ல கோபம் வருது, கோபத்துல கத்துறது, அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. It does not matter how you may kick and howl and rage and shout. Making a row over your daily platter. Daily platterனா தினம் இவரு இப்ப கூட ஒரு டின்னர்னு போட்டிருக்காங்க. நம்ம ஆட்கள்ல காலையில எந்திரிச்ச உடனே காஃபி வரலன்னா, பால்காரம் வரல, காஃபி போடலனால அது வர காஃபின்னு கோயம்புத்தூர் பக்கம் சொல்லுவோம். கட்டன் காஃபி மலையாளத்துல, பிளாக் காஃபிங்கிறது ஸ்டைலிஷா இருக்கும். ஆனா நம்ம ஆளுங்க பிளாக் காஃபி குடிக்கிறதுனா காஃபி பாலோட குடிச்சு ஃபில்டர் காஃபி பழகிறதுக்கும் பால் இல்லாம குடிச்சா கேவலப்படுத்துற மாதிரியே நினைச்சுவாங்க. அப்ப வரும் பாருங்க கோபம், தலைவலியும் வந்துடும். ஏன்னா அது அடிக்டா இருப்பாங்க. ஸோ மேக்கிங் அ ரோ ஆஃப் ஓவர் யுவர் டெய்லி பிளாட்டர். பிளாட்டர்னா உணவு தான், காஃபிக்கே அந்த நிலைமை ஒன்று. ஸோ அடுத்த ஒரு வார்த்தை போறாரு, டு பி அவேர் ஆஃப் செல்ஃப் இஸ் லிபர்ட்டி. தன்னை உணர்தல் என்பது சுதந்திரம். செல்ஃப் ஐ ஹேவ் காட், அந்த ஆன்மா எனக்கு தெரியும். ஹேவிங் செல்ஃப் ஐ எம் ஃப்ரீ. எல்லாம் சொல்றாரு, அதெல்லாம் ஃப்ரீ. ஆனா சாப்பாடு வரலன்னா கண்டபடி நான் கத்துவேன். பசிக்குது, என்னால பசி தாங்கவே முடியாது, எவ்வளோ சொன்ன டைமுக்கு சாப்பாடு வைக்கணும்னு நானா மனுஷனாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிடலாம். இது இப்ப அத வந்து மகேஷ் நீங்க படிங்க. மகேஷ் இருக்கீங்களா? படிக்கிறீங்களா? நீ அன்மியூட் பண்ணி படிங்க. ஓகே, வசந்தாமா நீங்க படிங்க. படிக்கிறேன். கேக்குதுங்களா? கேக்குது. He said, I am egoless, spiritual, free. And so because his dinner was not ready. I asked him why. He said,
It's not me, but the belly is hungry God who gets unsteady. I asked him why. He said, it is his play. I am unmoved with him, desireless, pure. I care not what may happen day by day. I questioned him, are you so very sure? He answered, I can understand your doubt, but to be free is all. It does not matter how you make a gun howl and rage and shout, making a row over your daily battle. To be aware of self is liberty. Self I am, and having self I am free. நன்றிங்க. எப்படி இருந்துச்சு மகேஷ் படிக்கிறது? நீங்களா படிக்கும் இல்ல அந்த சிந்தசிஸ்ல படிச்சதுக்கும் இந்த சாலட்டுக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க. இல்லையா? ஐயா, அதுக்கு முந்தின பேராகிராஃப் நீங்க டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க, அதுக்கு மெசேஜ் அமைச்சிருந்தேன். அதுதான் இப்ப காலையில அது சுருக்கமா சொல்லிருங்க. இன்னும் டீட்டெயிலா வேணும்னா நாளைக்கு நம்ம திருப்பி பார்ப்போம். இந்த இதுல இருப்போம். இது ஒரு அந்த சாலட் படிச்ச ஒரு இது பாருங்க. அதர்வைஸ் பட் we shall lose our hold of it when we awake or descend into the contacts of the world. அதுதான் இப்ப நம்ம வந்து பார்த்த சாலட்டோட அந்த நிலை போனாலும் அது நிலைத்திருக்காத போது நம்ம வந்து ரொம்ப நீங்க வந்து நினைப்பீங்க நிறைய அது பேர்ல சாதகர்கள்லாம் ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, இவங்கெல்லாம் ஆசிரமத்திலே இருக்காங்களே, இவங்கெல்லாம் ஏன் இப்படி பிஹேவ் பண்றாங்கன்னா இதுதான் காரணமா இருக்கும். இன்னொன்னு மதர் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இல்ல ஆசிரமேட் சொல்றாங்க எல்லாரும் இப்படி இருக்காங்களே, அப்பா கொஞ்சம் கூட சாஃப்டாவே இல்லையா அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மதர் ரெண்டு மூணு காரணம் சொல்றாங்க. ஒண்ணு வந்து ஒரு சில ஆட்களை நான் வெளியில விட்டா உலகம் தாங்காத அவங்களுக்கு பிடிச்சி நான் எனக்கு கீழே வச்சிருக்கேன். எப்படி நடராஜர் காலு கீழே அந்த புயல கண்கிற ஒரு இது இருக்கும், அந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இன்னொன்னு வந்து அந்த அன்னையோட சக்தியை தாங்க முடியாம எப்படி பிஹேவ் பண்றது தெரியாம நார்மலா இருக்கிறவங்களே அந்த மாதிரி பண்ண முடியும். ரெண்டாவது. மூணாவது இதுல இருக்கக்கூடிய ஒரு நிலைத்து நில்லாமல் உலகத்தில் ஈடுபடும் போது அந்த சமாதி நிலைத்திருந்தா நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படியே அமைதியா இருந்தவங்க நம்மளே பார்த்துருப்போம். எத்தனையோ பேருக்கு எந்த சூழல் வந்தாலும் சரி கலங்க மாட்டாங்க, கோவிச்சுக்க மாட்டாங்க, அப்படியே அமைதியா இருப்பாங்க. அது வந்து அதான் உண்மையிலேயே ஒரு பூரண யோகத்தோடு நிறுவனம். சொல்லுங்க பிரியமா. சார் இதுல பயங்கர ஹியூமர் இருக்கு. இது நம்மளதான் சொல்றாரு பகவான். ஹியூமர் ஆஃப் ஸ்ரீ அரவிந்தோல வந்து சிலதெல்லாம் புரியாது எனக்கு, பட் இதுதான் அல்டிமேட் ஹியூமர். பயங்கரமா நம்மள ஓட்டிருக்காரு. எவ்வளவு உண்மைதானே அது. அது வேற வேற விதமும் சொல்லுவாங்க. வேற இந்த என்ன சொல்றது, பூஜை எல்லாம் பண்றது, பொதுவான கதா பிரசங்கங்கள்லாம் இருக்கும் இல்லையா, கதா காலக்ஷேபங்கள், அதுல சொல்லுவாங்க இந்த மாதிரி அவன் பூஜை பண்ணிட்டு இருப்பான், ஓம் சுவாகா அதெல்லாம், ஏய் பால்காரன் வந்துட்டானா பாரு, அப்புறம் ஓம் நம சிவாய அதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் பாலை கொதிக்க வை, பொங்கி வழிஞ்சிட போகுது, திருப்பி போட்டு இதெல்லாம் சொல்லுவாங்க. நீ லைனா நீ காஃபி இந்த பூஜை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள நீ காஃபி ரெடி பண்ண முடியும், நல்லா தெரியும் அந்த மாதிரி வருவாங்க. ஓகே வசந்தமா சொல்லுங்க. அது மட்டும் சொல்லிடுறேன், புட்டு புட்டு காட்டுறதுல பகவான் மாதிரி அல்டிமேட் யாருமே கிடையாது. அவ்வளவுதான், அது 100 சொல்லுங்க வசந்தமா. சார் இந்த நேச்சருக்கு ட்ரங்கேட்டட் பொசிஷன் ஒரு பேரும் கொடுக்குறாருல. எக்ஸாக்ட்லி, சூப்பரான வார்த்தை. ட்ரங்கேட்டட் பொசிஷன் இஸ் நாட் தி எய்ம் ஆஃப் இன்டெகிரல் யோகா. எக்ஸாக்ட்லி, அது அதை நம்மள தெளிவா இருக்க வைக்கிறாரு பாருங்க. அதுல ட்ரங்கேட்டட்னா வெட்டி துண்டு துண்டாக்குன்னு அதையும் நீங்க பாருங்க. இதெல்லாம் அந்த வார்த்தையும் வேற நீங்க காமனா பார்க்க முடியாது. ட்ரங்கேட்டட் அப்படின்னு சொன்னா having the apex cut off, முனையை கட் பண்ண மாதிரி and replaced by a plane, especially one parallel to the base used as a cone or pyramid. இது வந்து யூஸ்வலா என்ன சொல்றது, நம்ம ஆர்கிடெக்சர் சிவில் அந்த மாதிரி விஷயத்துல ஜியாமெட்ரியில சொல்லலாம். lacking one or more syllable, especially in the final foot, catalectic. இதுவும் வார்த்தை சம்பந்தப்பட்டது. நமக்கு வேண்டியது மூணாவது, ஷார்ட் அண்ட் ரெடியூஸ்.
a truncated version of the story. அப்போ மேத்தமெட்டிக்ஸ் கெமிஸ்ட்ரி விட்டுட்டு ஷார்ட் அண்ட் பை ஆர் பை கட்டிங் ஆஃப் ட்ரங்கேட். கவிதையில அந்த மாதிரி வருது, அப்ரிவியேட்டட் ஷார்ட் எல்லாம் வருது. ஷார்ட் குறைவானங்கிற பொருள் அப்படிங்கிற பொருள் எல்லாம் வருது. ஸோ இதோட நாம் நிறைவு செய்வோம். இன்னும் கொஞ்சம் முன்னாடியே நிறைவு செய்வோம். ஏன்னா பிரெஞ்சுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் அதிகமா ஒதுக்கணும். 2 நாளா அதை படிக்க வேண்டியிருக்கு. நல்ல அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.